இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அது என்ன தெரியுமா? மொபைல் போன். இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் மேல கரண்ட் தான். மொபைல் போன் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா லைட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை முழுக்க லைட்ல தான் செலவழிக்கிறோம். ஆனா அந்த லைட்டை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்த மனுஷன் யாருன்னு? அவர் தான் நிக்கோலா டெஸ்லா. 1856ல சர்பியால பிறந்தாரு. இவருக்கு போட்டோகிராபிக் மைண்ட், சீக்கிரம் மனப்பாடமாகிற ஆற்றல் இவருக்கு இருக்கு. கிராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜில எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. ஆனா பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவர் தான் டிசி கரண்ட்டை விட ஏசி கரண்ட் பெட்டர்னு முதல்ல சொல்லி அதையே மின்னோட்டமாக்கி ப்ரூவ் பண்ணாரு. ஏசி கரண்ட்னா இப்ப நம்ம வீட்ல ஃபேன், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாத்துக்கும் வரும் கரண்ட். எடிசன் கிட்ட ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷன் இருந்தும் ஜெயிச்சாரு. வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரிமோட் கண்ட்ரோல், எக்ஸ்ரே, டெஸ்லா காயில், ரேடியோ சிக்னல்ஸ், ஹைட்ரோ பவர், எலக்ட்ரிக் மோட்டார் எல்லாமே இவரோட ஐடியாஸ். 300+ இன்வென்ஷன், 112 பேட்டன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு நிறைய விஷயங்களுக்கு பேட்டன்ட் கூட பண்ணல. அவருக்கு காசும் புகழும் முக்கியம் இல்ல, உலகமே வளரணும் என்பதுதான் முக்கியம். இவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிக்கோலா டெஸ்லா உட்கார கூட இடம் இல்லாம மணிக்கணக்கா நின்று சுவாமி விவேகானந்தரோட உரைய கேட்டவர். அவ்வளவு புத்திசாலியான டெஸ்லா தன்னோட வாழ்க்கை நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சு தனிமையாவே வாழ்ந்து முடிச்சுக்கிட்டாரு. அவரோட எலக்ட்ரிக் லேப் மற்றும் அவரோட ரூம்ல இருந்து எடுக்கப்பட்ட நிறைய பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிப்புகள் அமெரிக்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இவரோட பீரியட்ல இவரை இயற்பியலின் தந்தைனும் 20ஆம் நூற்றாண்டை கண்டுபிடித்தவர் என்னும் தற்காலிக மின்னியல் காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எலக்ட்ரிக் மோட்டார், ஏசி கரண்ட், பவர் டிரான்ஸ்மிஷன்லாம் கண்டுபிடிச்சனால எலான் மஸ்க் தன்னோட கார் கம்பெனிக்கு டெஸ்லான்னு இவரோட பெரிய வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பெரிய சயின்டிஸ்டோட பர்த்டே தான் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.